தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கைக்கான அந்த மக்கள் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெறுகிறது. இந்த நிலையில் அருண்ராஜ் நம்மளோடு இருக்கிறார், அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். மக்களிடம் கருத்துக்கள் கேட்கப்பட்டு வருது. குறிப்பாக எந்த மாதிரியான கருத்துக்கள் சொல்றாங்க? தொடர்ந்து கிட்டத்தட்ட 60-70 ஆண்டுகளுக்கு மேலாக தேர்தல் வாக்குறுதி அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டு தேர்தலை சந்திக்கிறாங்க. தாவேக்கா என்ன புது விஷயங்கள் சொல்ல போகுது? நிச்சயமாக இப்போ நாங்கள் பல்வேறு 4 கட்டமாக மக்களை சந்தித்தோம். நாங்கள் வர்றப்ப கேட்குறோம். நாங்கள் பல்வேறு சங்கங்கள் மக்கள்லாம் கொடுக்குறப்ப இந்த எங்களோட கோரிக்கைகள்லாம் மற்ற கட்சிகள், திமுக மற்ற கட்சிகள்லாம் அவங்களோட கருத்து கேட்பு கூட்டங்களில் நீங்கள் போய் பார்த்து கொடுக்குறீங்களான்னு கேட்குறப்ப, இல்லை சார் நாங்கள் யாருக்கும் போகிறதில்ல, ஏன்னா அவங்க எங்களுக்கு புரிஞ்சிருச்சு, அவங்க என்ன இதெல்லாம் வாங்கிட்டு பண்ண போகிறதில்ல அப்படிங்கிற ஒரு அவநம்பிக்கையில் தான் இருந்தாங்க. எங்களை நம்பி, தமிழக வெற்றி கழகத்தை நம்பி, தலைவர் அவர்களை நம்பி, தமிழக வெற்றி கழகம் தான் மக்கள் உண்மையான மக்களாட்சியை கொடுக்கும், மக்கள் நலன் சார்ந்த ஒரு ஆட்சியை தர முடியும் என்ற நம்பிக்கையுடன் பல்வேறு அமைப்புகள், பல்வேறு மக்கள், பல்வேறு சங்கத்திலிருந்து நிறைய கோரிக்கைகள் கொடுத்துருக்காங்க. இது எந்த மாதிரி கோரிக்கைகள் இருக்குன்னா, அடிப்படை வசதியிலிருந்து ஒரு சாலை வசதி, ஒரு மேம்பாலம் வசதி, அது மாதிரி கட்டமைப்பு கோரிக்கை வரைக்கும் பல்வேறு தரப்பான கோரிக்கைகள் இருக்கு. எங்களுக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, இத்தனை வருடங்கள் 2 கட்சிகளும் ஆட்சி செய்த பிறகும் பல்வேறு கிராமங்களில் இன்றும் குடிநீர் வசதி இல்லாமல், போதிய கழிப்பிட வசதிகள் இல்லாமல், சாக்கடை வசதிகள் இல்லாமல், ஆரம்ப பள்ளி கட்டிடங்கள் தரமாக இல்லாமல் பல்வேறு கிராமங்களில் இருந்து கோரிக்கை வருவதை பார்க்கிற பொழுது உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமாகவும் அதே சமயம் வேதனையாகவும் இருக்கிறது. கண்டிப்பாக தலைவர் அவர்கள் இது அனைத்தையும் சரி செய்வார். தமிழ்நாடு முதலமைச்சர் என்று பேசுகின்ற பொழுது காங்கிரஸ் பற்றி பேசியிருக்கிறாரு. குறிப்பாக திமுகவினுடைய பிரதான கொள்கையை நம்ம பார்க்கின்ற பொழுது மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி அப்படிங்கிற அடிப்படையில் அவருடைய கருத்தை இன்னைக்கு பார்க்க முடியுது. காங்கிரஸ் கேட்கக்கூடிய அந்த ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறது ஒத்து வராது அப்படிங்கிற கருத்தை பிரதிபலிச்சிருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி அப்படிங்கிறதுனால மாநிலத்தில் ஒரு கூட்டணி ஆட்சி கொடுக்கக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. கூட்டணி ஆட்சியோட ஒரு சுயாட்சி கொடுக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா திமுக 130க்கு மேலே ஒரு இடங்களை ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் அந்த அவங்க ஜெயிச்ச இடத்துலையும் கூட்டணி கட்சிகளோட பங்கு இருக்கா இல்லையா? நான் சொல்கிறேன், இப்போ சிஎம் சார், மாண்புமிகு முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் உட்கார்ந்து இருக்கக்கூடிய நாற்காலியில் ஒரு கால் மட்டும்தான் திமுகவுடையது, மீதி 3 கால்கள் கூட்டணி கட்சிகளோட. அப்படி இருக்கிறப்ப அவங்கள வெறும் ஒரு ஓட்டு வங்கியாக பயன்படுத்தி ஏறி வந்த ஏணியை எட்டி உதைக்கிற மாதிரி அவங்களுக்கு அதிகார பகிர்வு கொடுக்கறதுக்கு மனம் இல்லாமல் இருக்கிறாங்க. இது அப்படி உண்மையாலுமே திமுக ஒரு கொள்கை முடிவு, நாங்கள் எந்த கட்சியுடன் அதிகார பகிர்வு கொடுக்க மாட்டோம்னு சொல்லியிருந்தா, அப்படி ஒரு எண்ணம் இருந்தா தைரியமாக தனித்து போட்டியிடலாமே. அதை விட்டுட்டு அவங்களோட ஓட்டு வங்கி மட்டும் வேணும், ஆனா அவங்களுக்கு உரிய அதிகார பகிர்வு கொடுக்க முடியாதுங்கிறது எந்த வகை மனநிலைன்னு எனக்கு புரியல. இப்போ ஒவ்வொரு கட்சிக்குமே தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு அவங்கவுங்க அந்தந்த பகுதியில் திமுக வாக்கும் பெறுவாங்க, காங்கிரஸ் வாக்கும் மாறி மாறி போகுது. அதுக்காக தானே சீட் ஷேரிங் பண்றாங்க. பெரும்பான்மை இருந்தால் தானே அந்த ஒரு நிலைப்பாடு எடுக்க முடியும். கண்டிப்பா அதுதான் நாங்களும் சொல்றோம். நீங்க கூட்டணி இடங்களை பிரிச்சு கொடுக்குறீங்க, அதே மாதிரி அந்த கூட்டணி கட்சிகளும் திமுக போட்டியிடக்கூடிய இடங்கள்ல அவங்க வேலை செய்வாங்கல்ல, அவங்க ஓட்டு வங்கியும் திமுக வருது இல்ல, அதை தான் நாங்க சொல்றோம். தாவேக்கானால தான் காங்கிரஸ் இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்குன்னு பாக்குறீங்களா? ஏன்னா கூட்டணி ஆட்சி நாங்க பங்கு தரோம்னு சொல்லி விஜய் அவர்கள் கூறியதுக்கு பிறகு இவ்வளவு பெரிய ஸ்ட்ராங்கான டிபேட் தமிழ்நாட்டில் தொடங்கியிருக்குன்னு பாக்குறீங்களா? காங்கிரஸ் ஒரு சரியான முடிவு எடுத்திருக்குன்னு பாக்குறீங்களா? நான் எப்படி காங்கிரஸ் இப்படி ஒரு கோரிக்கை வைத்திருந்தால் அதுல தவறு இல்லைன்னு தான் நான் பாக்குறேன். நான் இது வரைக்கும் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பே இல்லை, திமுக கொடுக்கறத மட்டும்தான் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்ப தலைவர் சொன்ன மாதிரி நட்பு சக்தியில் வந்தாலும் வராவிட்டாலும் எங்களை பொறுத்தவரை நாங்கள் தனித்து போட்டியிட்டு வெற்றி பெறக்கூடிய ஆற்றலும் மக்கள் ஆதரவும் எங்கள்கிட்ட இருக்கிற முழு நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் காங்கிரஸ் கட்சி இதை மாதிரி ஒரு கோரிக்கை வைத்திருந்தார்கள், அது முற்றிலும் தவறில்லை என்பதுதான் எங்கள் கருத்து. அது தாவேக்கா ஒரு திரைமறைவில் ஒரு பேச்சு நடத்தி இருக்கா, கூட்டணி ஆட்சி அமைப்போம் அப்படின்ட்டு காங்கிரஸோட ஒரு மறைமுக பேச்சு கொடுத்திருக்கா, அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தைகள் யாரோட முன்னாடி எல்லாம் பண்ண முடியாது. அதை குறித்து தலைவர் அவர்கள் முடிவு செய்வார். குறிப்பா PL சந்தோஷ் அவர்கள் தமிழ்நாட்டில் 2 நாள் பயணமா வந்த பொழுது கிட்டத்தட்ட இன்னும் 60 நாட்கள் தான் இருக்கு, 65 நாட்கள் தான் இருக்குன்னு சொல்லி தேர்தலுக்கு ஒரு டெட்லைன் அவங்க கட்சிக்காரங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அதுக்கு ஆல்மோஸ்ட் அப்படி ஒரு முதல் கட்டத்திலேயே தமிழகத்திற்கு தேர்தல் வந்தா தாவேக்கா அது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்க எதிர்கொள்றதுக்கு? இந்த ஷார்ட் டைம் உங்களுக்கு ஓகேவா இருக்குமா? எதன் அடிப்படையில் PL சந்தோஷ் அவர்கள் 65 நாட்கள் தான் இருக்குன்னு சொல்றாரு? இப்ப இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு சுதந்திர அமைப்பா இல்லையா? எதை வச்சு சொல்றாரு? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இவர் தான் பாஜக தான் நாள் குறிக்கிறது. அவங்க
இண்டோர் மீட்டிங்ல கூட சொல்றேன். இண்டோர் மீட்டிங்ல அப்படி சொல்லியிருந்தாலுமே எப்படி பாஜக தான் தேர்தல் நாளை குறிக்கிறதா என்ற கேள்வி எழாமல் இல்ல. அதனால பார்க்கலாம் அவங்க எப்படி பண்றாங்கன்னு. அது தயாரா இருக்கீங்களா? ஒரு 2 மாசத்துல தேர்தலை சந்திக்க தாவேக தயாரா இருக்கு. நீங்க பாருங்க, 2 வருஷத்துல இவ்வளவு ஒரு இமாலய வளர்ச்சியை நாங்கள் பெற்றிருக்கிறோம். இதற்கு காரணம் தலைவர் அவர்களும் திட்டமிடலும் அவர்களுடைய உழைப்பும் தான். இந்த ரெண்டும் என்ன அவகாசம் இருக்கிறதோ அந்த அவகாசத்திற்குள் நாங்கள் அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு அமோக வெற்றி பெறுவோம். இப்போ நிறைவு கேள்வியே, இப்போ உங்களுக்கு வந்து நிறைய இடங்கள் அனுமதி கேட்குறீங்க, சேலம் உட்பட ஒரு லாங் டேர்மா வந்து சந்திப்புகள் நடக்குது. தேர்தல் அறிவுக்கு பிறகு சந்திப்புகள் அப்படிங்கிறது குறைந்த நாட்கள்ல ஒரு 2-3 நாட்கள்ல அடிக்கடிக்கு வெளியே வர்ற மாதிரியான ஒரு திட்டமிடல் இருக்கா, இல்ல அப்பொழுதும் ஏன்னா இப்ப தேர்தலுக்கு ரொம்ப குறுகிய காலம் இருக்குனால கேட்கிறேன். தேர்தல் அறிவிப்பு வந்த பிறகு இந்த மாதிரி பாரபட்சமாக இருக்கும் ஒரு இன்சார்ஜ் ஒரு கவர்மெண்ட் பண்ண முடியாது. கண்டிப்பாக அதுக்கு ஏற்ற மாதிரி முழு வீச்சில் எங்களோட சுற்றுப்பயணம் இருக்கும். வேட்பாளர் பட்டியல் தயாராகிட்டா சார்? உங்களுடைய விருப்ப மனு கேட்டிருக்கோம். அமோக ஆதரவு, நிறைய பேர் ஆயிரக்கணக்கான கிட்டத்தட்ட 30,000க்கு மேல் விருப்ப மனுகள் வந்துருச்சு இது வரைக்குமே. 30,000க்கு மேல். நான் இன்னைக்கு டேட் சொல்லல, கிடந்த 2-3 நாட்களுக்கு முந்தைய சிச்சுவேஷனை சொல்றேன். இருக்கிறப்ப அதன் பிறகு அதற்கான ப்ராசஸ் இருக்கு, நேர்காணல் இருக்கும். அதன் பிறகு வேட்பாளர்கள் முடிவு செய்யப்படும். தாவேக தலைவர் விஜய் அவர்கள் திருச்சி அல்லது விருகம்பாக்கம்னு ஒரு சர்க்குலேஷன் வந்துருச்சு, அந்த தொகுதி தானா? உங்கள் ஆர்வம் புரியுது. ஒட்டுமொத்த தமிழ்நாடும் அதை நோக்கி தான் காத்துட்டு இருக்காங்க. எல்லா மக்களும் தலைவர் அவர்கள் தங்கள் தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்பதுதான் அவர்கள் விருப்பமாக இருக்கிறது. உங்கள் யூகத்திற்கே நான் விட்டு விடுகிறேன். நன்றி.